அவ எப்படா அடுத்த வீட்டில் பிரச்சனை நடக்கும் கை கொட்டி சிரிக்கலான்னு காத்து கிடப்பாளுக போல. நம்ம யார் ரொம்ப தும்பு காது போதுமா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். ஆனால் இவளுக நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு தெரியுறாளுங்க. இனிமே வந்து எவ்வளவு வாயை திறக்கட்டும், அப்புறம் இருக்கு. என் மருமக இங்கே தான் இருக்கா, எங்கேயும் போகலன்னு சொல்லிடுறேன். ஆஹா, கிளவி அதுக்குள்ளே சட்டுன்னு வறுக்கிற மீனெல்லாம் வறுத்துருச்சு போலயே. நல்லா ருசியா இருக்கும் போல, வாசனையே மூக்க தொலைக்குது. 2 துண்டு கொடுத்தா நல்லா இருக்கும். எத்த சொல்லு நிமே, மீனெல்லாம் கழுவிட்ட போல. ஆமா அந்த கழுவிட்டேன். பரவாயில்லையே, இம்புட்டு சீக்கிரம் செஞ்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் கத்துக்கிற போலயே. ஆமாத்த, எல்லாமே நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன். மீனெல்லாம் சுத்தமா கழுவிட்டேன். கழுவுனதெல்லாம் சரி, சொன்ன மாதிரியே மீன் கழுவுன தண்ணியை கொண்டு போய் அங்கே தானே ஊத்துனேன். ஆஹா, கிளவி என்ன பாயிண்டா கேட்குது. ஆமான்னு மண்டை ஆட்டுவான். யார் வந்து கண்டுபிடிக்க போறா? அட ஆமாத்த, உங்க பேச்சு மீறுவனா? நீங்க சொன்ன மாதிரியே தலையும் வாழையும் கொண்டு போய் அந்த பக்கம் போட்டு நீச்சு தண்ணியை 2 வீடு தள்ளி ஊத்திட்டேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இனிமே வந்து எவ்வளவு சொல்லட்டும், மருமக எதுக்கு தாய்க்கெல்ல வீட்டிலே இருக்க மாட்டான்னு. என் மருமக எம்பிட்டு நல்லா வேலை வெட்டி செய்யற, வீட்டோட இருக்கான்னு அவங்கள்ட்ட காட்டுறேன். இந்தாங்க மீன் குழம்பு வேணா நானே வைக்கட்டுமா? நீங்க வேணா உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் வச்சுக்கிறேன். நீ போய் இம்புட்டு மேலே ஆயிரத்துக்குள்ள முதுகே வலி எடுத்திருக்கோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடு. கையை காலை நீட்டி கொஞ்ச நேரம் படுத்துரு. அத்தை சமைச்சிட்டு சோத்தை போட்டுட்டு கூப்பிடுறேன், சரியா? இல்லை பரவாயில்ல, நானே செய்கிறேன். இங்கே பாருமா, வந்த மருமகளை வேலைக்காரி மாதிரிலாம் நான் நடத்த மாட்டேன். நீ ஒன்று நான் ஒன்று, 4 ஆளுக்கு ஒன்றா செஞ்சால் போதும். மீனை கழுவி கொடுத்துட்டு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு கொடுத்துட்டு போதும். மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. சரி, எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆனால் இந்த மீன் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. சரி, நம்மளே வாயை திறந்து கேட்டுருவோம். மீனெல்லாம் வறுத்துட்டீங்க போல. ஆமா, உன் புருஷன் தான் வரத்துக்குள்ள ரெடியா இருக்கணும்னால அதான் வறுவலை வறுத்து வச்சிட்டோம்னா குழம்பு மட்டும் கூட்டி வச்சிருக்கேன். மீன் தூக்கி போட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஓ அப்படியா? டேஸ்ட் கூட சூப்பரா இருக்கும் போலயே. அட மறந்துட்டேன் பாரு, உனக்கு தான் 2 துண்டு மீன் எடுத்து வச்சேன். இந்த எடுத்துட்டு போய் சாப்பிடுமா? எதுக்கு சாப்பிட்றப்ப சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். இருக்கட்டும், போய் சாப்பிடு. நீ வறுக்கிறப்ப 2 துண்டு சாப்பிட்டு ருசி பார்த்து சொல்லு. வேற ஏதாவது சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். சரி பரவாயில்லையே, சொன்ன வேலையெல்லாம் கரெக்டா செய்யறா, சொல்றத கேட்கறா, நம்மகிட்டே பாசமாக தான் நடந்துக்கிற. இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோபால அவங்க வீட்டில் யாரும் சேர்த்துக்க மாட்டான்னு சொன்னானே, பயம் வந்துருச்சு போல. அதான் மறுபடியும் நல்ல விதமாக மாறிட்டா. இப்படியே இருந்தால் சரிதான். மீன் நல்லா வறுபட்டுருச்சே, குழம்பு தாளிச்சு விட்டுருவோம். 2 துண்டு மீனுக்காக என்னென்ன பேச்சு பேச வேண்டியது இருக்கு? கிளவி சொல்றதெல்லாம் செய்யணுமாம்ல. இதுக்கு வேணும்னா இது செய்யணும். நம்மளை செய்ய சொன்னா எப்படி செய்வான்? நம்ம இஷ்டத்துக்கு தான் செய்வான். நம்ம போய் இங்கே ஊற்றுனது கிளவி என்ன போய் பார்க்கவா போகுது? நம்ம சாப்பிட்டுட்டு உக்காரடி நிம்மி ஏசியை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கிட்டு டிவி பாரு, அதான் நமக்கு செட் ஆகும். டிவியில் என்ன படம் போடலாம்? செம சீரியல் போடுவோம். அதில் தான் நமக்கு ஏற்ற மாதிரி சண்டை காட்சிகள் வரும். ஏசியை போட்டு மீனை சுட சுட வச்சு டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடணும். எம்பிட்டு நேரம் கஷ்டப்பட்டு மீனை கழுவுனதுக்கு இதுதான் நமக்கு மிச்சம். ஏம்மா, யார் வீட்டில்? வெளியே வாங்க, வெளியே வாங்கங்கிறல்ல. என் மகன் வந்துட்டு சோத்தை போட்ட வேண்டியதான். பாவம் மருமக, அவளும் இம்புட்டு தூரம் வேலையை பார்த்துட்டு வந்து உக்காந்துருக்கா. அவளுக்கும் சோத்தை முதல்ல போட்டுருவான். அவன் வர வரைக்கும் இவளை காக்க வைக்க கூடாது. எம்மா, யாரு வீட்டுல? முதல்ல வெளியே வாங்க. அவ என் வீட்டு வாசல்ல வந்து கத்துறவ. இந்த வாரேன். நீயா என்ன ரோட்ல வாங்கினது பத்தாதுன்னு வீட்டுக்கு வந்திருக்கியாக்கும்? ஓஹோ, அப்ப இது உங்க வேலை தானா? ஏண்டி அப்படியே சண்டைக்கு வரத வந்தா குளிச்சு சுத்த பத்தமா வரதில்ல, இப்படியா கலீஜோட வருது? நாங்களாம் வீட்டுல இம்பிட்டு சுத்தமா இருப்போம் தெரியுமா? முதல்ல இடத்த காலி பண்ணு. நீ நின்ன இடத்த கழுவிதான் விடணும். பேசுவம்மா, பேசுவேன். இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். எதா இருந்தாலும் பேச்சுக்கு பேச்சு நேரா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி குறுக்கால போது இப்படி குறுக்கு புத்தி வேலை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது சொல்லிட்டேன். அடியே, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. எனக்கு என்னைக்குமே நேர வழிதான். இப்படி குறுக்க போடுறது பாஞ்சு போறதுல எனக்கு சுட்டுப்பட்டாலும் வர முடியும், வரவே வராது. ஏம்மா சும்மா சொல்லாதீங்கம்மா. நான் பேசினதை மனசுல வச்சுக்கிட்டு தானே உங்க வீட்டுல மீன் கழுவுன தண்ணியை தூக்கி என் தலையில கொட்டினீங்க. என்னதே உன் மேல கொட்டினாங்க? என்னை பார்த்தா இழிச்ச வயமாய் தெரியுதா? நாங்களாம் ஒன்றும் கொட்டை கிடையாது. யாரோ உன் மேல ஊத்திருக்காங்க, அதை கொண்டு வந்து என் மேல பழி போடாத சொல்லிட்டேன். ஆமா, உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் 5 கிலோமீட்டர் தூரம் பாரு. ஏம்மா, உன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது என் வீடு தானம்மா. மீன் கழுவுன தண்ணியை நீ தான் ஊற்றி இருக்கணும். நீ மீன் வாங்கிட்டு போனதை நான் பார்த்தனே. ஏம்மா, நான் மீன் வாங்கினது உண்மைதான், என் வீட்டில் மீன் கழுவுனது உண்மைதான், என் வீட்டில் மீன் குழம்புங்கிறது உண்மைதான். அதெல்லாம் நான் மறுக்க கிடையாது. ஆனால் இந்த தண்ணியை ஒன்றும் நான் ஊற்றலை. நான் மருமகள்கிட்ட சொல்லி 2 வீடு தள்ளி ஊற்ற சொல்லிட்டேன். அவெல்லாம் இங்கே ஊற்றிருக்க மாட்டேன். ஓஹோ, அப்போ நீயும் மருமகளும் சேர்ந்து பிளானை போட்டு தான் என்னை காலி பண்ணணும்னு நினச்சி இப்படி பண்ணியிருக்கீங்க. நானே சுத்தபத்தமாக வீடெல்லாம் கழுவி விடணும், புரட்டாசி மாதம் மறக்க போகுதுன்னு இருந்தேன். இப்படி என்ன குளிக்க வச்சுட்டீங்களே, அதுவும் மீன் கழுவுன தண்ணியில். சே, என்னத்தை சொல்ல. இல்லை ஒன்று சொல்லணுமா,
நீயும் சரியில்லை, உன் மருமகளும் சரியில்லை. அடியே மறுபடியும் சொல்கிறேன், விஷயம் தெரியாமல் வார்த்தை விடாத. என் மருமகளை பற்றி பேசினா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். காலையிலே மாயை உடச்சிருப்பேன். சரி போனா போது, சின்ன பிள்ளையா இருக்கேன்னு விட்டுட்டேன். இன்னும் பேசிக்கிட்டே திரிஞ்சுன்னு வையேன், நினச்சே செஞ்சு விட வேண்டி. ஜாக்கிரதை. ஏம்மா நான் என்ன பொய்யா சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். உன் மருமக தான் அப்போ என் மேலே தண்ணியை ஊற்றி இருக்கணும். அவளுக்கு தான் என்ன எப்படி செய்யணுன்னே தெரியாதே. என்னைக்காவது வந்தாலும் எங்கள் உசுரை எடுக்காமல் போக மாட்டேங்கிறா. வேணா நீ கூப்பிட்டு கேளு. உன் வீட்டு மீன் கழுவுன தண்ணியை என் தலையில் ஊற்றுனது அவ தான். உன் வீட்டு காம்பவுண்ட் சவுடுக்கு மேலே இருந்து தானே வந்துச்சு. அடி அது காக்கா கீக்கா பொறுக்கிட்டு வந்து போட்டிருக்க முடியே. பொறுக்கிட்டு வந்தா இந்த தலையை வேணால் பொறுக்கிட்டு வரலாம், இல்லை முள்ளுகளை பொறுக்கிட்டு வரலாம். ஒரு குண்டான் தண்ணியை கொண்டு வந்து ஊற்றும் காக்கா. எனக்கு நல்லா தெரியும், நீ உன் மருமகளும் சேர்ந்து கூட்டுக்களவாணித்தனம் பண்ணியிருக்கணும். நான் சொன்னால் நம்ப மாட்டேன்ல. இரு என் மருமகளையே கூப்பிட்றேன், அவங்ககிட்டே நீ என்னன்னு கேட்டுக்க. அட நிம்மி நிம்மி. போட்டுட்டான். மீனை சாப்பிட்டுக்கிட்டே பார்ப்போம். நிர்மலா செத்தங்க வா. சே இந்த கிழவிக்கு இதே வேலை. மீனை கொடுத்துச்சு, சரி நிம்மதியாக தின்னுவோம்னு பார்த்தா நொய்யுங்குதே. போயிட்டு வரத்துக்குள்ளே சூடு வேற ஆறிடும். என்ன பண்ணி தொலையுது, போய் தான் தீரணும். போவோம். நிம்மி வரேன். சே எல்லாம் நம்ம தலையெழுத்து. சொல்லுங்க வேற ஏதாவது செய்யணுமா? மீன் கழுவுன தண்ணி எங்கே ஊற்றுனேன் சொன்னனே. 2 வீடு தள்ளி 3வது வீடு தாண்டி இருக்கிற டிச்சில் தானே ஊற்றுனேன். கேட்டுக்கிட்டியா? நல்லா கேட்டுக்க. மருமக எங்கே ஊற்றுனா அவ வாயாலே சொல்லிட்டாளா? ஆஹா இந்த பொம்பளை என்ன இங்கே வந்திருக்கு? இது நம்ம பின் வீட்டில் இருக்க பொம்பளையாச்சே. இது புருஷன் கூட போலீஸ் ஆச்சே. ஐயோ இது தலையில தான் நம்ம ஊற்றிட்டோமோ? ஏம்மா சும்மா தேவையில்லாமல் உங்கள் மருமகளை விட்டு பொய் சொல்லாதீங்க. அவ தான் ஊற்றிருக்கா, எனக்கு நல்லா தெரியும். ஏய் நீ தானே ஊத்துன, உண்மையை சொல்லு. அதெல்லாம் இல்லையே, நான் எங்கள் அத்தை சொன்ன மாதிரி 2 வீடு தள்ளி தான் ஊற்றுனேன். எவடியவன் என் மருமக மேலே மீன் கழுவுன தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுனவன்? செய்கிறதையும் செஞ்சுட்டு என்னையே பேசுகிறாங்க. இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாளுங்க மாமியாரும் மருமகளும். இங்கே பாரு கோகிலா, நீ ரொம்ப வருஷமா இங்கே இருக்க. நீ இப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் மருமக எதுக்கும் தொலைஞ்சபடி அவ தான் பண்ணியிருப்பா. அடியே உன் புள்ளவ போலீஸுக்காரங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் உண்மை ஆகிடாது. எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியும். என் மருமக எம்பிட்டோ நல்லவளாயிட்டா. எல்லாத்தையும் திருந்தி நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிடுறா. என் வீட்டோட வந்து தங்கியிருக்கா. அவன் மேலே யாராவது ஏதாவது பழி சொன்னீங்க அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். ஓ அப்படியா? சரி விடு. அப்போ ஒன்று பண்ணுவோம். எங்கள் வீட்டை சுற்றி கேமரா வச்சுருக்கோம்ல, அதில் பார்த்தா தெரிய போகுது யார் தண்ணியை ஊற்றுனதுன்னு. அப்புறம் என் பிள்ளைகிட்ட சொல்லி அவங்கள உள்ள தள்ளி கம்பி என்ன வைக்கிறேன். என்னது மீன் கழுவுன தண்ணியை ஊற்றுனதுக்கு ஜெயிலுக்கு போகணுமா? ஐயோ அதான் சரி, நம்ம அப்படியே பண்ணுவோம். அவர் வரட்டும், நானும் சொல்கிறேன். வாங்கடியே யார்கிட்ட வேணா சொல்லுங்க. குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுக்கும். எங்களுக்கு என்ன எதுக்கு அனாவசியமாக போலீஸ் கேஸுன்னு நீ பேசாம இரு நிம்மி. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. விடு, இவளுக்கு யாரை வேணா கூட்டிகிட்டு வரட்டும். ராணுவத்தையே கொண்டு வந்து இறக்குனாலும் எனக்கு கவலை இல்லை. என் மருமக அப்பெல்லாம் செய்ய மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியுமே. போங்கடி போங்க. அட பாடி கவிதா, இனிமே இங்கிருந்து நமக்கு என்ன பேச்சு? எதா இருந்தாலும் என் பிள்ளைய வச்சு ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் லாடம் கட்டினா தெரிய போகுது. வா போவோம். ஐயோ சாதாரணமாக மீன் கழுவுன தண்ணியை ஊற்றுனதுக்கு இப்படி வருவோம்பா. லாக்கப்பில் போய் கம்பி என்ன வேண்டியதானாலும் ஆயிடும் போலயே. போலீஸ்காரன் வீட்டில் ஊற்றுனது நம்ம தப்பு தான், தெரியாமல் பண்ணிட்டோம். எல்லாம் இந்த காக்கா சனியனால் வந்தது. இது வரலன்னா நம்ம பாட்டுக்கு இருந்திருப்போம். இதுக்கு 4 துண்டு போடலான்னு போய் இப்படி வில்லங்கத்தில் மாட்டிட்டோமே. நம்மளே ஒத்துக்குவோம், இல்லை விஷயம் விவகாரம் ஆகி போயிடும். இல்லை வேணாம், போலீஸ்கிட்டலாம் போக வேணாம். போலீஸ்கிட்ட போக வேணாம், நீ தான் ஒன்றும் செய்ய காணமே. நாங்கள் போலீஸ்கிட்டே போகிறோம். அட விடு நிம்மி, போனா போட்டோம். உனக்கு என்ன? நம்ம ஒரு தப்பு பண்ணல, நம்ம எதுக்கு பயப்படணும்? உள்ளப்பா. மன்னிச்சிருங்க, தண்ணியை நான் தான் ஊத்துனேன். என்ன தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துறாதீங்க. பாத்தியா கோகிலா, நானும் சொன்னனே உன் மருமக தான் ஊத்தி இருப்பான்னு. நீ தான் நம்பல. என்னடி சொல்ற? வந்தவளுக்கு முன்னாடியே மானத்தை வாங்காத, உண்மையை சொல்லு. நெசந்தான், நான் தான் சோம்பேறி பட்டுக்கிட்டு அப்படியே எடுத்து அந்த பக்கம் ஊத்திடுவோன்னு ஊத்துனேன். அப்போ காக்கா வேற கத்திட்டு இருந்துச்சா, அதான் அதுக்கும் 4 தலையை தூக்கி போட்டேன். அது எம்பிட்டு பெரிய பிரச்சனையாக்கும் நான் நினைக்கல. எல்லாம் திருந்தவே மாட்டேன். சே, உனக்காக போய் சப்போர்ட் பண்ண மாதிரி என்ன சொல்லணும்? அட கனகாமரம், மன்னிச்சிருடி. என் மருமகளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. இந்த ஒரு வாட்டி விட்டுடு. இனிமே இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன். அந்த இடத்தையும் அவளே வந்து சுத்தம் பண்ண சொல்கிறேன். இல்லை நான் கூட வந்து உனக்கு சுத்தம் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒன்று வேணாம். இனிமே இப்படி நடக்காம பார்த்துக்க. உன் மருமகளுக்கு 4 நல்ல புத்திமதி சொல்லு. வரேன் பாடி. பராக்கு பார்த்துக்கிட்டு நிப்பா பா. நீ எல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாது. சே எப்பா, நல்ல வேலை தப்பிச்சோம். ஒரு மீன் கழுவுன தண்ணியை ஊத்துறதுக்கு போலீஸ் கேஸுங்கிற அளவுக்கு தேவையா நமக்கு? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு நின்றுருவான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்டா சாமி. தப்பிச்சாச்சு, போய் அந்த மீனை சாப்பிடுவான்.